ஒரு அமைதியான அக்ரகார வீதியில் சாந்தமான அந்தணர் தலை குனிந்து துயரத்துடன் நடந்து சென்றார். அவரை கண்ட அன்பர் ஆச்சரியத்துடன் கேட்டார், ஐயாரே, எங்கே போகிறீர்? என் மனைவியின் துன்பத்தை நான் இனி சகிக்க முடியவில்லை. அவள் பேய் போல நடக்கிறாள். அதனால் இந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். அன்பர் சிரித்தபடி கூறினார், பஞ்சபூதங்களையெல்லாம் நாம் ஆள்கிறோம். உன் மனைவியை மட்டும் நீ ஆள முடியவில்லையா? அந்தணர் வருந்தினார். அவள் செய்கின்ற குற்றங்கள் எண்ணிலடங்காதவை. வேண்டாம் என்பதை செய்வாள், வேண்டும் என்பதை செய்ய மாட்டாள். இப்படிப்பட்டவளுடன் நான் எப்படி வாழ்வேன்? அன்பர் சாந்தமாக அறிவுரை கூறினார். அப்படியானால் நீ புத்திசாலித்தனமாக நட. உனக்கு வேண்டியதை வேண்டாம் என்று சொல், வேண்டாததை வேண்டும் என்று சொல். முயற்சி உயர்ச்சி தரும். அந்தணர் அந்த அறிவுரையை மனதில் கொண்டு வீடு திரும்பினார். அவருக்கு கடும் பசி. அவர் கூறினார், இன்று நான் சாப்பிட மாட்டேன். மனைவி கோபமாக உணவை வைத்து, உனக்காக சமைத்திருக்கிறேன், சாப்பிடு என்று கூறினாள். பின்னர் அவர், உன் மேல் பட்ட காற்று என் மேல் படக்கூடாது என்றார். அவள் சின்ன விசிறி எடுத்து, அப்படியா? அப்படியானால் நானே உனக்காக விசிறுவேன் என்று வீசினாள். இவ்வாறு வேண்டாம் என்பதை வேண்டும் என்று, வேண்டும் என்பதை வேண்டாம் என்று சொல்லி அந்தணர் சுகமாய் வாழ்ந்தார். ஒரு நாள் அன்பர் மீண்டும் சந்தித்தார். கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.